ஸோ அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தது வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கலெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். கலெக்ஷன் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா அப்போ என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து கலெக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே நம்ம அது மல்டிபிள் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மல்டிபிள் வேல்யூஸுக்கான ஃபீல்ட்ஸ் என்னென்ன ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபீல்ட்ஸுங்கிறதுல டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஃபீல்டு டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணுற போகிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஒரு பேர் சொல்லியிருந்தோம். அது வந்து டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஃபீல்டு இல்லாமலும் சில நேரம் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் அன்டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்போ நோன் காலம்ஸ் நோன் நேம்ஸ் உள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி டைமில் ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனா வந்து டிஃபைன்ட் கலெக்ஷன் யூஸ் பண்ணலாம் சொன்னோம். அதுதான் இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் இப்போ நம்ம ஹார்ட் கோட் வேல்யூஸாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரைட். பட் ரியல் டைமில் இந்த மாதிரி ஹார்ட் கோட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபிக்ஸடாக யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டெய்லி பேசிஸ் டேட்டாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏதோ ஒரு சோர்ஸில் தான் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனா வந்து அந்த டேட்டாஸ் வந்து எடுப்போம். அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த சோர்ஸ் ஃபைல் டெய்லி எனக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் அந்த ஒரு பர்டிகுலர் பாத்துக்கு வரப்போகுது. அந்த ஃபைல்ஸ்லேருந்து அந்த டேட்டாவை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து ப்ராசஸ் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து ஷீட் 1 அப்படிங்கிற ஷீட்டில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த இருக்கும். அப்போது ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் லாஜிக்ஸ் அப்படிங்கிறது இதுதான் நம்ம பிஸ்னஸ் லாஜிக் இங்கே எழுதியிருக்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம பிஸ்னஸ் லாஜிக்ஸ். இந்த லூப்புங்கிறது கோயிங் டு கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் திஸ் கலெக்ஷன் இருக்கு. பட் இங்கே நம்ம பார்த்துருக்கிற எக்ஸாம்பிளில் இந்த கலெக்ஷன் வந்து டேட்டா வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்ட் கோட் வேல்யூஸ் தான் அங்கே வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். பட் நமக்கு இப்போ எங்கேருந்து அப்ளிகேஷன் எடுக்கணும் டேட்டாவை எடுக்கணும் அப்படிங்கிறதுனா வந்து எக்ஸல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து டேட்டாவை வந்து எடுக்க போகிறோம். கிளியரா? அப்போ ஒரு அப்ளிகேஷன்லேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங் டைமில் ஸ்டூடியோஸை பற்றி பேசும்போது சொல்லியிருப்போம். ப்ளூ பிரிசத்தில் 2 டைப்பான ஸ்டூடியோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு ஸ்டூடியோ வந்து ப்ராசஸ் ஸ்டூடியோ, இன்னொரு ஸ்டூடியோ வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பான ஸ்டூடியோ யூஸ் பண்ணுறோம் சொல்லியிருக்கோம். இது ஞாபகம் இருக்கா? இதுதான் ப்ராசஸ் ஸ்டூடியோ அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டூடியோ அப்படின்னு 2 டைப்பான ஸ்டூடியோ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டூடியோஸில் ப்ராசஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிறது என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம் அப்படின்னா வந்து பிஸ்னஸ் லாஜிக்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களோட பிஸ்னஸ் ரூல்ஸ் என்னவோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ப்ராசஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஆப்ஜெக்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறது என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் இன்ட்ராக்ஷன் பர்பஸுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ அப்ளிகேஷன் இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலே கண்டிப்பாக என்ன தேவைப்படும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன செய்யப்படும் அப்படின்னா வந்து தேவைப்படும். கிளியரா? இப்போ நாம் ஆக்சுவலாக டேட்டாவை எடுக்க போகிறது எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த எக்ஸல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்லேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து டேட்டாவை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து எடுக்க போகிறோம். அப்போ எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் தானே, அந்த அப்ளிகேஷன்லேருந்து டேட்டாவை எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இப்போ எனக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறதுனா வந்து ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ப்ளூ பிரிசத்தை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா வந்து தேவைப்படும். இது கிளியரா? இந்த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல 2 டைப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இன்னும் ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ், இன்டர்னலாகவே ப்ளூ பிரிசமே கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். ப்ளூ பிரிசம் எல்லா பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்கும் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ப்ளூ பிரிசம் எந்த இதுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இப்போ காமன் அப்ளிகேஷன்ஸ், குளோபலாக யூஸ் பண்ணக்கூடிய காமன் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் அப்படிங்கிறது குளோபலாக யூஸ் பண்ணக்கூடிய காமன் அப்ளிகேஷன். கரெக்டாக? எங்கே யூஸ் பண்ணாலும் எக்ஸலோட யூசேஜுங்கிறது காமன் தானே, அதோட ஃபீச்சர்ஸுங்கிறது காமன் ஃபார் ஆல், அப்படி தானே விஷயம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு, எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். எம்எஸ் வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுவும் என்னது அப்படின்னா வந்து ஒரு காமன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு நோட்பேட் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது காமன் ஃபார் ஆல். ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ், ஆரக்கிள் டேட்டாபேஸ், MySQL டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுற கான்செப்ட் அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல் இருக்கும். இந்த மாதிரி குளோபலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா வந்து காமனாக தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ அந்த மாதிரியான இப்போ ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அந்த 1000 ரெக்கார்ட்ஸ் எடுத்து நான் கொண்டு போய் ஒரு ரெக்கார்டை என்ன செய்யணும் அப்படின்னா வந்து எக்ஸலில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் எங்கே பண்ணாலும் அதே ஸ்டெப்ஸ் தான், யூஎஸில் பண்ணும்போதும் அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறேன், யூகேல பண்ணும்போது அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ போகிறேன். ஏன்னா எக்ஸலோடைய ஃபீச்சர் அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல் இல்லையா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் குளோபலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸோட ஃபீச்சர்ஸுங்கிறது காமனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை
இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட்ஸை ப்ளூ பிரிசம் நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து இன்டர்னலாகவே அதாவது ப்ரீ டிஃபைன்டாகவே டிஃபைன் பண்ணி நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸை கொடுத்துட்டாங்க. இது கிளியரா? ஸோ அப்போ இதுதான் ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது இன்டர்னல் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இப்போ எக்ஸலுக்கும் அவங்க ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே இருக்கும்? ப்ளூ பிரிசம் ஒன்ஸ் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அல்லது உங்கள் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் பாத்தில் சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன செய்யும் அப்படின்னா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிசம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் இந்த ப்ளூ பிரிசம் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை கிரியேட் ஆன அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அது பேர் ப்ளூ பிரிசம் ஆட்டோமேட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் VBO அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த VBO அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். அதாவது இன்டர்னல் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. பொதுவாக அங்கே ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து VBOன்னு சொல்லுவோம். VBOனா விசுவல் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போ இங்கே நம்ம ஜென்ரலாக ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது ஆக்சுவலாக என்னது தான் VBO அப்படின்னு இருக்கும். பட் அந்த VBOஸ் ப்ரீ டிஃபைன்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற VBOs இன்டர்னலாகவே இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த VBO இருக்கா. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தான் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து அந்த குளோபலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அந்த அதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் இது ஃபுல்லாக. இதில் பாருங்கள் MS Excel VBO அப்படின்னு ஒன்று இருக்கா. MS Word MS Excel அப்படின்னு இருக்க 2 ஆப்ஜெக்ட் இருக்கா. அப்போ எக்ஸல் ரிலேட்டட் ஒர்க் பண்ண போகிறதா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறதுனா வந்து இந்த ஆப்ஜெக்ட் தேவைப்படும். இது கிளியரா? அப்போ ப்ரீ டிஃபைன்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸில் ஸோ இப்போ நாம் என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த MS Excel அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸல் ஒர்க் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த MS Excel அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுனா வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்னவா இருக்காது, இம்போர்ட்டடாக இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பை டிஃபால்ட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து டிஃபால்ட்டுங்கிற ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபோல்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு இருக்காது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால். ரைட்? இப்போ நமக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் MS Excel VBO தேவைப்படுது. பட் MS Excel VBOங்கிறத நான் ஏற்கனவே என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய டைம்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன், இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் யூஸே பண்ணலை அப்படின்னா இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இதை டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ கான்செப்ட் படி இப்போ எனக்கு என்ன இல்லை அப்படின்னா MS Excel அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ MS Excelங்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ எனக்கு வேணும், அதை நான் இம்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு ப்ராசஸ் ஃபைலாக இருக்கட்டும் அல்லது ஆப்ஜெக்ட் ஃபைலாக இருக்கட்டும் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபைல் அப்படிங்கிற இந்த மெனு ஆப்ஷன்ஸில் போய் இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், ப்ரௌஸ் பண்ணி உங்களுடைய லோக்கல் பாத் எங்கே இருக்கோ இப்போ நம்ம சொன்னது சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே ப்ளூ பிரிசம் லிமிட்டடில் ப்ளூ பிரிசம் ஆட்டோமேட்டுன்னு இருக்கும். அதில் VBOங்கிற ஃபோல்டருக்குள்ளே உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்லேருந்து நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இம்போர்ட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் கம்ப்ளீட்டட்னா ஃபினிஷ் அப்படி சொன்னீங்கன்னா இங்கே வந்துடும். வந்துருச்சா MS Excel VBO கிளியர். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பிஸ்னஸ் பர்பஸுக்கு தேவைப்படுதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ரைட்? இப்போ நான் நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணது ஆப்ஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் ஃபைலும் பார்த்தீங்கன்னா சேம் லைக் ப்ராசஸ் ஃபைல் இல்லையா. ப்ராசஸ் ஃபைலும் இப்படி தான் இருந்துச்சு ஆப்ஜெக்ட் ஃபைலும். ஸோ இப்படி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வேறு இருக்கும், ஆப்ஜெக்ட் ஸ்டுடியோன்னு இருக்கும். நம்ம அங்கே ஏற்கனவே யூஸ் பண்ணதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ராசஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிறத ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டுடியோ, லெஃப்ட் சைடில் இருக்கிறதுங்கிறது வந்து ப்ராசஸ் ஸ்டுடியோ. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ரைட்? பட் நேம் எப்படி இருக்கும், இது வந்து ப்ராசஸ் ஸ்டுடியோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டுடியோன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் இந்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜஸில் இந்த ப்ராசஸ் சைடில் இருக்கிற ஸ்டேஜஸையும் பாருங்கள், ஆப்ஜெக்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸையும் பாருங்கள், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸில் இருந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸில் சம் ஸ்டேஜஸ் என்னவாக இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேஜஸ் இருக்கும். என்னென்ன ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரீட், ரைட், நேவிகேட், கோட் அண்ட் வெயிட்.
ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டேஜஸ் அவைலபிள் இன் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டேஜ் நேம் என்னென்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரீட், ரைட், நேவிகேட், கோட் அண்ட் வெயிட். இந்த எக்ஸ்ட்ரா சம்டைம்ஸ் இதை இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கூட கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா அதில் கூட கேட்பாங்க ஃப்ரம் த பிலோ லிஸ்ட் வாட் ஆர் த ஸ்டேஜஸ் அவைலபிள் ஒன்லி இன் த ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல கொடுக்கும்போது ஆக்ஷன், டிசிஷன், ரைட், அப்புறம் லூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இதில் எந்த ஸ்டேஜஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட்டுங்கிற ஸ்டேஜ் மட்டும் தான் இதில் அவைலபிளாக இருக்கிறது, ஆப்ஜெக்ட் சைடில் அவைலபிளாக இருக்குது. மற்றதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும், ப்ராசஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்கு பேர் என்னது? அலர்ட். இந்த அலர்ட்டுங்கிற ஸ்டேஜ் எங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் சைடில் இருக்காது. கிளியரா? ஸோ அப்போ ஸ்டேஜஸ் வைஸ் பார்க்கும்போது ப்ராசஸ் சைடில் இருக்கும்போது ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சில ஸ்டேஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஸ்டேஜஸுக்கு பேர் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீட், ரைட், நேவிகேட், கோட் அண்ட் வெயிட். ப்ராசஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்டேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இது பேசிக் லெவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராசஸ் ஸ்டுடியோ அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டுடியோ, ரைட்? அது மாதிரி இங்கே டேப்ஸ் இருக்கா, பட் இங்கே ப்ராசஸ் சைடில் டேப்ஸை நம்ம என்னென்னு சொன்னோம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேஜஸ் அல்லது சப்ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சப்ஷீட் அப்படி சொல்லலாம் அல்லது சப்பேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் ப்ராசஸ் சைடில் வந்து சொல்லும்போது யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுவே ஆப்ஜெக்ட் சைட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் சைட்லேயும் டேப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் சைடில் இருக்கக்கூடிய டேப்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் சைடில் டேப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்ஷன். ப்ராசஸ் சைடில் டேப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப்ஷீட் அல்லது சப்பேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது போக இன்னும் சில டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. பட் அந்த டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நம்மளுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி நாம சில ஆப்ஜெக்ட்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸை பற்றி டீட்டெயில் என்ன பார்க்கலாம். கிளியரா? ஃபைன். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ஆக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த எம்எஸ்எக்ஸ்எல் விபிஓ அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம ப்ராசஸ் சைடில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எக்ஸல் ரிலேட்டட் ஒர்க் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம டேட்டாவை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸல் அப்படிங்கிற டேட்டாவை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இந்த எக்ஸலில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ளூ பிரிட்ஜுக்குள்ளே கொண்டு வர்றது. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸல்னாலே டேபிளர் ஃபார்மேட் ரெக்கார்டு தானே இருக்கும். அப்போ டேபிளர் ஃபார்மேட் ரெக்கார்ட்ஸ் வேல்யூஸ் வரப்போகுது அப்படின்னாலே ப்ளூ பிரிட்ஜில் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், கலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் சொல்லியிருக்கிறோம். ரைட்? கலெக்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து நாம் பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஹார்ட் கோட் வேல்யூஸை நம்ம இனிஷியல் வேல்யூவாக செட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா புதுசாக ஒரு சப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஒரு சப்ஷீட் கிரியேட் பண்ணலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எக்ஸல் டேட்டா ப்ராசஸுக்கு எக்ஸல் டேட்டா அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸலில் இருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம். அந்த டேட்டாவை இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸை கொண்டு போய் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ கலெக்ஷனுங்கிறது ஒன்று தேவைப்படும். அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? பட் இந்த கலெக்ஷனில் இப்போதைக்கு இந்த கலெக்ஷன் ப்ரைவேட்டு தான். இங்கே இந்த செக் பாக்ஸஸ்லேருந்து செக் பண்ணியிருக்கிறோம். இந்த செக் பாக்ஸஸை செக் பண்ணியிருக்கிறோம். அந்த செக் பாக்ஸஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை இல்லையா? ஸோ இப்போ அது நம்ம லேட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கலெக்ஷன் வேறு, இந்த பேஜில் இருக்க இந்த கலெக்ஷன் வேறு. இது வேறு பேஜ், அது வேறு பேஜ். இப்போதைக்கு ரெண்டுமே வந்து செப்பரேட் கலெக்ஷன். இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரைட்டா? அப்போ இது வந்து நம்ம வச்சிருக்கிற ஒரு புது கலெக்ஷன். இந்த கலெக்ஷனோட பர்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் வந்து கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் எக்ஸல். அதனால் எனக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். இது வந்து ஹார்ட் கோட், எனக்கு டேட்டாஸுங்கிறது இல்லை. அதனால தான் நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு கேட்டால் ஹார்ட் கோட் வேல்யூஸு கிரியேட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ டேட்டாஸ் வந்து எனக்கு எங்கே இருக்குது, எக்ஸலில் இருக்குது. எக்ஸலில் இருந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். அப்போ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா அந்த டேட்டா எனக்கு எங்கே கிடைச்சிரும், இந்த கலெக்ஷனுக்கு கிடைச்சிரும். கிளியரா? ரைட். இப்போ எக்ஸல் டேட்டாவை எப்படி உள்ளே கொண்டு வர்றது? சரி, அதுக்கு முன்னாடி எக்ஸல் இப்போ நான் வந்து உங்களுக்கு மெயில் மூலமாக ஒரு எக்ஸல் ஃபைல் அனுப்புகிறேன். சரியா? அதில் வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸலை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. பட் உங்களுடைய சிஸ்டத்தில் எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணல, எம்எஸ் எக்ஸல் என்ன செய்யலை, இன்ஸ்டால் பண்ணல. ஓப்பன் பண்ண முடியுமா? நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா உங்கள் சிஸ்டத்தோட என்விரான்மெண்ட்டுங்கிறது இஸ் நாட் சப்போர்ட்டிங் ஃபார் த எக்ஸல். அப்போ எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்
ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணக்கூடிய என்வரான்மெண்ட் எங்கே இல்லை, உங்கள் சிஸ்டத்தில் இல்லை. அப்போ என்வரான்மெண்ட்டுங்கிறது இம்பார்ட்டனா? ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இது ஒரு இந்த கான்செப்ட் விட்டுட்டு அப்படியே லைட்டாக டேட்டா டைப்ஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுவோம். டேட்டா டைப்ஸ் ரிலேட்டட் யூஸ் பண்ணும்போது என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டீஜர் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கிறோன்னு வைங்க. அந்த இன்டீஜர் ஏ அப்படிங்கிறதுல ஏங்கிறதுல என்னது வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ இன்டீஜருங்கிறது என்னது டேட்டா டைப். ஏன் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறோம்? நம்மளுடைய சிஸ்டத்தில் ஒரு இன்டர்னல் மெமரியை ஒன்று அந்த டைமில் க்ரியேட் பண்ண போகுது. அப்படி க்ரியேட் பண்ணிச்சுன்னா அது என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும், இன்டீஜருங்கிற டேட்டா டைப்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த மெமரிக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும், நான் அனுப்பக்கூடிய நம்பர் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ டைப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா. அதே மாதிரி தான் இப்போ எக்ஸல் அப்படிங்கிற ஒரு ஃபைலை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணி அதிலிருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம். அப்போ எக்ஸல்ங்கிறது ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ளூ பிரிசம்ங்கிறது ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன். அப்போ ப்ளூ பிரிசம்ங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு எக்ஸல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் புக்கில் இருந்து அந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டில் இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறீங்க, ரைட்? இப்போ அந்த என்வரான்மெண்ட்டில் எக்ஸல் இன்ஸ்டாலே பண்ணலைன்னா முதல்ல எக்ஸலுங்கிற அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இப்போ இது எக்ஸல் ஒர்க் புக்கு, பட் இது ஓப்பன் ஆகிறது எதில் ஓப்பன் ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னுடைய அப்ளிகேஷனில் ஓப்பன். இதுதான் ஒர்க் புக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இது எக்ஸல் அப்ளிகேஷன். அப்போ ஒரு ஒர்க் புக் இருக்கிறது அப்படிங்கிறது எதில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒர்க் அப்ளிகேஷனில், எக்ஸல் அப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ அப்ளிகேஷன் ஒன்று இருந்தால் தான் நான் அதில் என்ன செய்ய முடியும், ஒர்க் புக்கை என்ன செய்ய முடியும்னா ஓப்பன் பண்ண முடியும் அல்லது க்ரியேட் பண்ண முடியும். இது கிளியரா? இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்டில் போகிறேன். இங்கே நிறைய இதுக்கு பேர் எல்லாமே ஆக்ஷன்ஸ். இங்கே டேப்ஸாக இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ஸில் இங்கே டேப்ஸாக இருக்கு இல்லையா, அந்த டேப்ஸுக்கு பேர் என்னென்னு சொன்னோம், ஆக்ஷன் அப்படி சொன்னோம். அந்த ஆக்ஷன்ஸ் தான் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எல்லாம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே பார்க்கலாம், ரைட்? ரைட். இப்போ ப்ராசஸ் சைடில் பார்ப்போம். ப்ராசஸ் சைடில் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுற கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸலுங்கிற அப்ளிகேஷனை இனிஷியேட் பண்ணியிருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்னோட ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ண முடியும். இது கிளியரா? அந்த அப்ளிகேஷனை இனிஷியேட் பண்ணணும், அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும், அப்புறம் தான் ஒர்க் புக்கை என்ன செய்ய முடியும், ஓப்பன் பண்ண முடியும். அதை இப்படி சொல்கிறதா இருந்தால் என்னோட எக்ஸலுடைய என்வரான்மெண்ட்டை நான் ப்ளூ பிரிஸ்டுக்குள்ளே என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். அப்போ தான் எக்ஸல் ஃபைலை நான் என்ன செய்ய முடியும், ப்ளூ பிரிஸ்டுக்குள்ளே ஓப்பன் பண்ண முடியும். விஷயம் என்னங்கிறது புரியுதா? அப்படி இனிஷியேட் பண்ணுறதுக்கு, எக்ஸல் ஃபைலை இனிஷியேட் பண்ணுறதுக்கு அல்லது அந்த எக்ஸல் ஃபைலோட என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரீ டிஃபைன்டாக ப்ளூ பிரிசமில் அந்த MS Excel VBOங்கிற ஆப்ஜெக்ட்ஸில் என்ன செஞ்சுருக்காங்க, கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த ஆக்ஷனுக்கு பேர் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து கிரியேட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிஸ்டோட என்வரான்மெண்ட்டுக்குள்ளே உங்களுடைய எக்ஸலுக்கான என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண போகுது, எக்ஸல் அப்ளிகேஷனுக்கான ஒரு மெமரியை க்ரியேட் பண்ண போகுது, அல்லது எக்ஸல் அப்ளிகேஷன் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுனா வந்து இனிஷியேட் பண்ண போகுது. ஸோ அதுக்கான ஆக்ஷன் பேர் என்ன, கிரியேட் இன்ஸ்டன்ஸ். பட் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் இன்ஸ்டன்ஸுங்கிற ஆக்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து MS Excel VBO அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது, கரெக்டாக? பட் அந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணணும், ப்ராசஸுக்குள்ளே கால் பண்ணணும். ஆப்ஜெக்ட்ஸில் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஆக்ஷனை அந்த ஆப்ஜெக்ட்ஸை நான் என்ன பண்ணணும், ப்ராசஸுக்குள்ளே கால் பண்ணணும். இங்கே தான் ஆக்சுவலாக நான் என்ன செய்யணும், கால் பண்ணணும். அப்படி ப்ராசஸுக்குள்ளே கால் பண்ணுறதுக்கு, ரைட்டா, ப்ராசஸுக்குள்ளே கால் பண்ணுறதா இருந்தால் எப்படி கால் பண்ணுறது, இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் எண்டுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு தேவையான கலெக்ஷன் இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஆக்ஷனை கால் பண்ணுற ஸ்டெப் எழுதணும். அந்த ஆக்ஷனுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்னென்னா MS Excel VBO, கரெக்டாக? இப்போ அந்த ஆப்ஜெக்டை எப்படிங்க கால் பண்ணுறது, ஒரு ப்ராசஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்ணுறதா இருந்தால் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்டை கால் பண்ணுறதா இருந்தால் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஸ்டேஜ் தான் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டைல் ஸ்டூடியோலையுமே இருக்கும், ப்ராசஸ் ஸ்டூடியோலையும் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஸ்டூடியோலையுமே இருக்கும்.
பட் அந்த ஆக்ஷன் ஸ்டுடியோட பர்பஸ் என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுடைய ஆப்ஜெக்டை அந்த ப்ராசஸுக்குள்ளே கால் பண்ணுறதுக்கு. கிளியரா? இங்கே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை ட்ராக் பண்ணி போட்டாச்சு. ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா பை டிஃபால்ட் எல்லா ஸ்டேஜஸும் மாதிரியுமே 1 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ ஆக்ஷன் ஸ்டேஜுங்கனால ஆக்ஷன் 1 அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கும் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டின்னு கிளிக் பண்ணிட்டாலும் ஓகே, டபுள் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாலும் ஓகே. இதுதான் ப்ராப்பர்ட்டி விண்டோ ஆஃப் தட் ஆக்ஷன். இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன கொடுக்கலாம், நேம் கொடுக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன்னா யூ ஆர் இனிஷியேட்டிங் த எக்ஸல், யூ ஆர் ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஒரு என்வரான்மெண்ட் ஃபார் எக்ஸல். இந்த வேலைக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆக்ஷன் பேர் என்ன, கிரியேட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷன் தான் இருக்குது. அந்த கிரியேட் இன்ஸ்டன்ஸுங்கிற ஆக்ஷன் எந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம். இப்போ நாம் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்டூடியோக்கு கீழே பார்த்தோம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, நிறைய ஃபோல்டர்ஸ் குரூப் வச்சுருந்தோம். அந்த குரூப் எல்லாமே இந்த போல்டு நேமாக தெரியும். அந்த இதில் நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது எதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டுங்கிற குரூப்பு கீழே தான் பார்த்தோம். அந்த டிஃபால்ட்டுங்கிறது கீழே பாருங்கள் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இருக்கா, MS Excel VBO. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டூடியோக்கு கீழே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸும் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே உள்ள ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பாருங்கள் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக சம் டேட்டாஸ் தெரியுது பார்த்தீங்களா, ஆக்ஷன்ஸ் பாப்புலேட் ஆகிருக்கு தெரியுதா. இந்த ஆக்ஷன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அந்த MS Excel VBOவில் ஆக்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ஆக்ஷன்ஸ் தான். இங்கே பாருங்கள் கிரியேட் இன்ஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே உள்ள ஆக்ஷன் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எது பாப்புலேட் ஆகிடும், அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாப்புலேட் ஆகிடும். ஒரு சில ஆக்ஷன்ஸ் பாப்புலேட் ஆகாது, அது ஏங்கிறத நம்ம அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எல்லாமே இங்கே இப்போ பார்த்துங்க கிரியேட் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த இதுங்க அவைலபிளாக இருக்கா. அப்போ ஒரு ஆக்ஷனை எனக்கு என்ன வேணுமோ அந்த ஆக்ஷனை நான் என்ன செஞ்சுட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். இது ஆக்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த C++லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதில் கேர்லி பிரஷஸ் போட்டு அதுக்குள்ளே லாஜிக்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி இங்கே எழுதுறது. இங்கே வந்து கிராஃபிக்கலாக யூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை ஆக்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த C++ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு சம்டைம்ஸ் ஃபங்க்ஷனோட நேமில் பேரண்டிஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, பேரண்டிஸ் உள்ளெல்லாம் வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். அதை பற்றி ஐடியா இருக்கா? ஸோ பேரண்டிஸுக்குள்ள கிரியேட் பண்ணி தான் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ ஆட் ஆஃப் இன்ட்டு A, இன்ட்டு B அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ அதை நான் ஜஸ்ட் ஒரு சின்டாக்ஸை நான் அதை போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பப்ளிக் வாய்ட் ஆட் ஆஃப் இன்ட்டு A, இன்ட்டு B இப்படிலாம் எழுதியிருப்பாங்க. ப்ரோக்ராமேட்டிக்கலாக சொல்கிறதா இருந்தால் அதில் வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்ட்டு C = A+B இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதி வச்சுருப்போம். அதில் வந்து இதில் இந்த A, B இந்த இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே இதை பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, இன்புட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராமீட்டருக்கான வேல்யூஸை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய மெயின் மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். உங்கள் மெயின் மெத்தட், இந்த மெயின் மெத்தடில் இப்படி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸை பாஸ் பண்ணுவீங்க 2, சம்திங். இதில் ஃபஸ்ட்டு 2 அப்படிங்கிறது எதுக்கான வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏக்கான வேல்யூ, செகண்ட் 2ங்கிறது எதுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிக்கான வேல்யூ. இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் யூஆர் காலிங் ஒன் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் சொல்லலாம். இதில் வந்து பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன், அதனால் வி ஆர் பாசிங் ஆர்கியூமெண்ட்ஸ். அப்போ அந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு பாஸ் த இன்புட் வேல்யூ. கரெக்ட், கிளியரா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதையே இப்படியும் கிரியேட் பண்ணலாம். இது ரிட்டன் டைப்னு சொல்லுவோம். அந்த ரிட்டன் டைப்பை அப்போ என்ன அர்த்தம்னா ஆடுங்கிற ஃபங்க்ஷன் ஃபைனலி கோயிங் டு ரிட்டன் சம் வேல்யூ. எல்லா லாஜிக்ஸும் முடிஞ்ச பிறகு கடைசியில் அது என்ன செய்ய போகுது, ரிட்டன் பண்ண போகுது. இந்த இடத்துல இங்கே இப்படி நான் சொல்கிறேன் ரிட்டன் C. இப்போ இங்கே கால் பண்ணும்போது R = இப்படி கால் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆடுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த 2, 2 எங்கே போகும், ஏக்கும் பிக்கும் பாஸ் ஆகும்,
பாஸ் பண்ணி முடிச்சுட்டு a plus b c c is equal to a plus b c ல வேல்யூ கிடைக்கும். அந்த c வேல்யூ will be written to the place where you are calling. இங்க வந்துரும். அப்ப r ஓட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 4 ன்னு வந்திருக்கும். இத நான் பிரிண்ட் பண்ணனா அவுட்புட் என்ன வரும்? 4. அப்போ அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ அவுட்புட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? இது வந்து இந்த a, bங்கிறது இன்புட் ஆஃப் த ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? கிளியர் விஷயம்ங்கிறது புரியுதா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து இன்புட்டும் நீங்க பாஸ் பண்ணலாம் டியூரிங் ரன் டைம், அவுட்புட்டும் யூ கேன் கெட் இட் டியூரிங் ரன் டைம். கான்செப்ட் என்னங்கிறது புரியுதா? அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட் பாராமீட்டரும் பாஸ் பண்ணலாம், அவுட்புட்டும் வேல்யூஸும் கெட் பண்ணலாம். இது ப்ரோக்ராமேட்டிக்கலா உள்ள கான்செப்ட். இது அப்படியே நம்ம இங்க ப்ளூ பிரிஸ்துக்குள்ள வருவோம். சி திஸ் இஸ் கால்ட் ஆக்ஷன் சொன்னோம். கிரியேட் இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன்ங்கிறது லைக் எ ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் இன்புட் பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் டைப்ல இருந்துச்சுன்னா we have to pass the input, right? கிளியரா? அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டைப் இருந்துச்சுன்னா we will get the value, right? கான்செப்ட் என்னங்கிறது புரியுதா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இன்புட் டைப்பாகவும் இருக்கலாம், அவுட்புட் டைப்பாகவும் இருக்கலாம், அல்லது இன்புட் மட்டும் இருக்கலாம், அல்லது அவுட்புட் மட்டும் இருக்கலாம். அது எப்படி பிசினஸ் லாஜிக்ங்கிறத பொறுத்து. அதே மாதிரி அப்போ இங்க ஆக்ஷன் அப்படிங்கிறதுல எனேபிள் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிளாக் டைப்ல ஒரு இன்புட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஃபிளாக் டைப்லனா பூலியன். இதுக்கு வந்து பூலியன் டைப் அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பை டிஃபால்ட்டா ஈவெண்ட்ஸ் எல்லாமே எனேபிளா தான் இருக்கும், ட்ரூவா தான் இருக்கும். சப்போஸ் ஈவெண்ட்ஸை எனேபிள் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். பட் ஈவெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், அதனால என்ன பண்ண வேண்டாம்? ஃபால்ஸ் கொடுக்க வேண்டாம். நீங்க எதுவுமே கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டாவே என்ன தான் இருக்கும்? ட்ரூன்னு தான் இருக்கும். அதனால கிரியேட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷனுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இன்புட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அங்கே டிஃபால்ட்டாவே நீங்க கொடுக்கலைன்னா பொதுவாக அந்த ஃபிளாக் டைப் இன்புட்ஸ் எல்லாமே டிஃபால்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரூவா இருக்கும். ரைட்? ஃபைன். இங்க அப்ப கிரியேட் இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ஃபார் இனிஷியேட்டிங் யுவர் எக்ஸல் அப்ளிகேஷன். அப்படிதானே சொல்லியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா யூ ஆர் கிரியேட்டிங் ஒன் இன்டர்னல் மெமரி ஃபார் எக்ஸல். இப்போ அந்த மெமரி எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சிஸ்டத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு அட்ரஸ்ல இருக்க போகுது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. கரெக்டா? அது பட் ஒரு அட்ரஸை கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் அந்த அட்ரஸ் எங்க இருக்கு தெரியாது. ஆனா நாம அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா வந்து ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எந்த மெமரியை கிரியேட் பண்ணமோ அந்த மெமரியில தான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கன்னா வந்து நம்மளுடைய ஒர்க் புக்கை நம்ம என்ன செய்யணும்? ஓப்பன் பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துல இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸல் எங்க இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க, அது எந்த மெமரி எந்த அட்ரஸ்ல இருக்குது தெரியாது எதுவுமே. ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து அந்த மெமரியில நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? நம்மளுடைய ஒர்க் புக்கை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப அந்த ஓப்பன் பண்றதா இருந்தா அந்த மெமரி எங்க இருக்குன்னு நம்ம ரெஃபர் பண்ணணும்ல. அதனால இந்த கிரியேட் இன்ஸ்டன்ஸ் என்ன செய்யும் அப்படிங்கன்னா வந்து ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்குது. அவுட்புட்ஸ்ங்கிறது எங்க பார்க்கணும்? ஒரு ஆக்ஷனோட அவுட்புட்டை பார்க்கணும்னா அந்த அவுட்புட் டேப்ல போய் பார்க்கணும். இதுல கிளிக் பண்றோம், இது ஒரு அவுட்புட் கொடுக்குது பார்த்தீங்களா? அது என்ன பேர்ல கொடுக்குது அப்படின்னா ஹேண்டில் அப்படிங்கிற பேர்ல கொடுக்கு. ஹேண்டில்ங்கிறது ஒரு வேரியபிள் மாதிரி, ஒரு வேரியபிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அது என்ன டைப்ல ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா நம்பர் டைப்ல ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப அந்த நம்பரை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம இப்போ ஒர்க் பண்ற ப்ராசஸ் பேஜில். அப்போ அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு டேட்டா ஐட்டம் வேணும்ல. வேல்யூன்னு வந்துட்டாலே அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டேட்டா ஐட்டம் வேணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டே இருக்கோம். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பட்டன் பை டிஃபால்ட்டாக எனேபிளாக இருக்கு பாருங்க. ஏன்னா இது வந்து கிவிங் சம் வேல்யூ, we are getting output, அதனால டிஃபால்ட்டாக எனேபிளாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேரும் வேணா புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது எதுவுமே சொல்லாமல் இந்த பேரில் நீங்கள் வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும்? இந்த பேரில் என்ன ஆகிடும் அப்படிங்கிற அவுட்புட் என்ன வேரியபிள் வருதோ அந்த பேரில் என்ன செஞ்சிடும்? ஒரு டேட்டா ஐட்டம் கிரியேட் ஆயிரும். அந்த டைப் என்ன டைப்போ அந்த டைப்பு கீழே கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆயிடுச்சா? பொதுவாக இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதோட டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே அதே ஹேண்டில்ங்கிற பேரில் என்ன செஞ்சுருப்போம்? வச்சிருப்போம். கான்செப்ட் என்ன புரியுதா? ஸோ இந்த இடத்துல நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க, இப்போ இதுதான் நாம கிரியேட் பண்ண ஹேண்டில். எங்க அப்ப அந்த ஹேண்டில் ரெஃபரன்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். கரெக்டா? இந்த ஹேண்டில்ல பை டிஃபால்ட்டா நம்பர் அவுட்புட்ங்கறனால பை டிஃபால்ட்டா 1ன்னு வரும். ஓகேவா? கிராஃபிக்கல் அங்க நம்ம டிஸ்ப்ளே பண்ணும்போது நமக்கு 1ன்னு ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா 1ன்னு வரும். அப்போ அந்த 1ங்கிறது தான் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் யுவர் இன்ஸ்டன்ஸ். கிளியரா விஷயம்ங்கிறது? அப்ப இதுல என்ன அவுட்புட், ஏன் இந்த ஹேண்டில்ங்கிறத நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் இன்ஸ்டன்ஸ் ஆக்ஷன் ஃபைனலி ரிட்டர்னிங் சம் வேல்யூ. அந்த வேல்யூவை ரிசீவ் பண்றதுக்கு we are using one data item.
அதை என்ன நேமில் யூஸ் பண்ணிக்கிறது, ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ஹேண்டில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்படியே அவுட்புட் என்ன வருதோ அந்த நேமில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது கிளியரா? இப்போ இந்த ஸ்டேஜ் ரன் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகிடும், இன்ஸ்டன்ஸ் வில் பி கிரியேட்டட். your initiation, the Excel initiation completed. இப்போ Excel available, Excel application available in the particular memory. அப்போ என்ன செய்யலாம், I can open that file. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஆக்ஷன் எடுக்கிறேன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் ஸ்டேஜ் யூஸ் பண்ணணும். கிளியரா? ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ஆக்ஷன் ஸ்டேஜ் யூஸ் பண்ணணும். இப்போ கிரியேட் இன்ஸ்டன்ஸ் ஓகே. இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, அதாவது இன்டர்னல் மெமரி கிரியேட் பண்ணியாச்சு, எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனில் நம்ம எதை ஓப்பன் பண்ணலாம், ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு வித்தியாசம் புரியுது இல்லை? இப்போ எந்த ஒர்க் புக் ஓப்பன் பண்ணணும், இந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணணும். கரெக்டா? இந்த ஒர்க் புக்கில் எந்த ஷீட்டில் டேட்டா இருக்குங்கிறதையும் பார்த்து வச்சுக்கிடுவோம். ஷீட் 1 தான் ஆக்சுவல் டேட்டா இருக்குது. ரைட்? இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒர்க் புக்கை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் புக் இருக்கிற பாத் எனக்கு வேணும்ல, பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பியஸ் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த பாத்தை காப்பி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு ரைட் கிளிக்கு அந்த மவுஸில் வச்சு பார்த்தீங்கன்னா, மவுஸ் அந்த ஃபைல் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா, ரைட்? இங்கே ஆக்ஷனில் ஓப்பன் ஆக்ஷன், இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு பேர் என்ன கொடுக்கேன், ஓப்பன் ஒர்க் புக்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஓப்பன் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா ஒர்க் புக் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் சொன்னோம், MS Excel VBO. எக்ஸல் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலே என்ன ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும், MS Excel VBO அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் தான் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கணும். ரைட்? MS Excel VBO. இங்கே இந்த ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னோம், ஒன்ஸ் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த ஆப்ஜெக்டோட ஆக்ஷன்ஸ் பை டிஃபால்ட்டாக ஆக்ஷனுங்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பாப்புலேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது பாப்புலேட் ஆகிடுச்சு. இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறது நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறது என்ன செலக்ட் பண்ண போகிறோம், ஓப்பன் ஒர்க் புக். ஸோ ஓப்பன் ஒர்க் புக். இப்போ தான் சொன்னோம், சில ஆக்ஷன்ஸ் இன்புட் எதிர்பார்க்கும், சில ஆக்ஷன்ஸ் அவுட்புட் கொடுக்கும், சில ஆக்ஷன் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இந்த ஓப்பன் ஒர்க் புக் அப்படிங்கிற ஆக்ஷன் வந்து இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அந்த இன்புட்டுக்கு நம்ம கொடுத்தா தான் அந்த இன்புட்டை யூஸ் பண்ணி தான் அதால் அடுத்த ஆக்ஷன்ஸை அடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பண்ண முடியும். அப்படி என்ன இன்புட்டை கேட்குது பாருங்க, ஹேண்டில். ஏன் ஹேண்டிலில் கேட்குது, ஆக்சுவலாக ஓப்பன் ஒர்க் புக் ஆக்ஷனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டு ஓப்பன் த ஒர்க் புக். ஓப்பன் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது எந்த மெமரியில் எந்த இன்ஸ்டன்ஸில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லணும்ல, புரியுத விஷயங்கிறது. அப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா, அந்த இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் இப்போ நமக்கு எதில் இருக்குது, ஹேண்டில். அப்போ அந்த ஹேண்டிலை இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ இந்த மெமரியில் ஓப்பன் பண்ண வேண்டிய ஃபைல் எது, அதுதான் ஃபைல் நேமை கொடுக்கணும், டீட்டெயிலாக ஃபுல் பாத்தை கொடுக்கணும் ப்ராப்பராக. பட் ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் படி இந்த ஹார்ட் கோடை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாத் மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வழியாக தான் நம்ம பயன்படுத்தணும். அது என்னங்கிறத அந்த கான்செப்டை படிக்கும்போது சொல்லுவோம். இப்போதைக்கு ஹார்ட் கோடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் பாத்தை டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ ஓப்பன் ஒர்க் புக் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ரெண்டு இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஒரு இன்புட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்ஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லணும், அடுத்த இன்புட் என்ன சொல்லணும்னா அந்த இன்ஸ்டன்ஸில் ஓப்பன் பண்ண வேண்டிய ஒர்க் புக் எது அப்படிங்கிற பார்த்து சொல்லணும். இது கிளியரா? இந்த ஆக்ஷன் அவுட்புட்டும் கொடுக்குது பாருங்க. எந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணீங்களோ அந்த ஒர்க் புக்கோட நேமை நமக்கு என்னவா கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவுட்புட்டாக கொடுக்க போகுது. அப்போ அதை வாங்கி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டேட்டா ஐட்டம் வேணும். நான் அதே ஒர்க் புக் நேம்ங்கிற பேர்லேயே வேணுங்கிறதுனால நான் அப்படியே என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் வேணும்னா சேஞ்ச் பண்ணலாம். இது கிளியரா? அப்போ இது எதுக்கானது, உங்களோட இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸுக்கானது. இது எதுக்கானது, அந்த இன்ஸ்டன்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற ஒர்க் புக்குக்கான ரெஃபரன்ஸ். இது கிளியரா? அடுத்த ஆக்ஷன். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ளிகேஷனுக்கான என்வரான்மெண்ட் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம எந்த ஒர்க் புக் ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஒர்க் புக்கு என்ன செஞ்சாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. ரைட்? இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அந்த ஓப்பன் பண்ண ஒர்க் புக்கில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஷீட்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணலாமா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கெட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல்னு ஆக்ஷனுக்கு பேர் வச்சுக்கிறேன்.
அது description, get students data from worksheet. Right? Object அதே தான். ஸோ ஆக்ஷன் பார்ப்போம். ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதில் கெட் ஒர்க் ஷீட் ஆஸ் கலெக்ஷன் இருக்கா, இந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணோம். கெட் ஒர்க் ஷீட் ஆஸ் கலெக்ஷன், ஒர்க் ஷீட்டை கலெக்ஷனாக கெட் பண்ணிட்டு வர்றது. கலெக்ஷன் எதுக்குன்னு சொன்னோமா, கலெக்ஷனுங்கிறது டேபிள் ஃபார்மேட் இருக்குது. ஒர்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் டேட்டாஸ் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ ஒர்க் ஷீட்டோட டேட்டாவை கலெக்ஷனாக கெட் பண்ணி எட்டு வர போகிறோம். அதுக்கான ஆக்ஷன் அது. அப்போ அதுக்கு இன்புட் கேட்குது பாருங்கள், எந்த மெமரியில் இருக்கக்கூடியது, எந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது. நமக்கு இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் எதில் இருக்குது, ஹேண்டில். அந்த இன்ஸ்டன்ஸில் எந்த ஒர்க் புக்கில் இருந்து, அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க் புக்கோட ரெஃபரன்ஸ் நம்மகிட்ட எதில் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் புக் நேம்ங்கிறதுல இருக்குது. அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து, அதாவது இந்த மெமரியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ஒர்க் புக், இந்த ஒர்க் புக்கிலேருந்து எந்த ஷீட்டில் டேட்டா இருந்துட்டு வரணும். நம்மளோட டேட்டா எந்த ஷீட்டில் இருந்துச்சு, ஷீட் 1. பேர் எக்ஸாக்ட் நேமை கரெக்டாக கொடுக்கணும், ஷீட்டோடைய பேரை கரெக்டாக கொடுக்கணும், ஷீட் 1. இது கிளியரா? இப்போ அந்த டேட்டா இந்த மெமரியிலேருந்து, இந்த ஒர்க் புக்லேருந்து, இந்த ஷீட்லேருந்து டேட்டாவை கெட் பண்ணி கலெக்ஷனை கொண்டு வர போகிறோம். அப்படின்னா we will get the output, right? we are getting data. அப்போ அவுட்புட் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பேரில் நமக்கு வருது, டேட்டாங்கிற பேரில் என்ன டைப்பில் வருது, நாம கலெக்ஷன் டைப்பில் வேற ஒரு நேமில் ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலெக்ஷனை நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ ஸ்டோர் இன் த கலெக்ஷன் ஸ்டூடெண்ட். கான்செப்ட் புரியுதா? அப்போ இப்போ தான் முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ ஆர் கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் ஒர்க் ஷீட், எக்ஸல்ஸ் ஒர்க் ஷீட். எக்ஸலில் இருக்குது இல்லையா, அந்த ஒர்க் ஷீட்லேருந்து டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் டேட்டாஸ் இருக்குது. அந்த டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் டேட்டாஸ் இருக்குன்னா ஹெட்டர் நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கலெக்ஷனில் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கலெக்ஷனோட ஃபீல்ட்ஸுங்கிறது சேம் லைக் எ ஹெட்டர் நேம். நேம் ஈக்குவலாக இருக்கணும். கேஸும் இங்கே இம்பார்ட்டன்ட். அங்கே ஸ்மால் கேஸ் எழுதிங்கன்னா இங்கேயும் ஃபீல்ட்ஸ் என்ன பேரில் தான் இருந்திருக்கணும், ஸ்மால் கேஸில் தான் எழுதியிருந்திருக்கணும். பட் நாம் எல்லாமே அங்கே இருக்கிறத இப்போ பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கனால அங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த நேம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கேஸ் மிஸ்மேட்ச் ஆனாலோ நேம் மிஸ்மேட்ச் ஆனாலோ என்ன செய்யாது, லோட் பண்ண முடியாது, எரர் த்ரோ பண்ணும். எப்போ டிஃபைன்டு கலெக்ஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டிஃபைன்டு கலெக்ஷனுக்கான டேட்டாவை எக்ஸல்லேருந்து யூஸ் பண்ணுறதா கெட் பண்ணுறதா இருந்தால் அந்த எக்ஸலோடைய ஹெட்டர் நேம்ஸும் கலெக்ஷன்ஸ் டிஃபைன் கலெக்ஷன்ஸோடைய ஃபீல்ட் நேம்ஸும் ஷுட் பி சேம் கேசஸ் அண்ட் நேம்ஸ். இது கிளியரா? ஆர்டர் சேஞ்சாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ கிரேடுங்கிறது இங்கே இருந்தாலும் தப்பு கிடையாது, பட் நேம் இருக்கணும். கிளியரா விஷயங்கிறது ஃபைன். இப்போ நமக்கு தேவையான 3 ஆக்ஷனுமே ரெடியா? இந்த 3 ஆக்ஷனும் நமக்கு கண்டிப்பாக இப்போ வேணுமா வேண்டாமா? இந்த 3 ஆக்ஷன் நம்ம எப்படி எழுத முடிஞ்சது? பை சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்? MS Excel VB ஆப்ஜெக்ட். அப்போ அப்ளிகேஷன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலே கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைப்படும், ஆப்ஜெக்ட் தேவைப்படும் சொன்னோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை ப்ராப்பராக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். எங்கே போயிட்டு இந்த பேஜை மட்டும் ரன் பண்ணுங்கிறனால இந்த பேஜில் நான் என்ன செய்ய போகிறேன், செட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரைட் கிளிக் பண்ணி செட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரன் டு தி ஸ்டேஜ் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள் ரன் ஆகுது. இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. கிரியேட் பண்ணி முடிச்சோன்னா ஹேண்டிலில் பாருங்கள் ஒரு வேல்யூ வந்திருக்கும் 1ன்னு. பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு கிரியேட் இன்ஸ்டன்ஸ் வந்து 1ன்னு தான் வரும். ஸோ 1 தான் இருக்குது. அப்போது ஓப்பன் புக் ஒர்க் பண்ணிடுச்சு. ஒர்க் புக் ஓப்பன் பண்ணால் அந்த எந்த ஒர்க் புக்கோ அதோட பேரை நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு, ஸ்டூடெண்டோட எக்ஸல். அப்புறம் டேட்டாவை கெட் பண்ணியிருக்கு. கெட் பண்ண டேட்டா எங்கே வந்திருக்கு, கலெக்ஷனுக்கு வந்திருக்கு. கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரோ 1 ஆஃப் 15 இருக்குது. டோட்டலாக 15 ரெக்கார்ட்ஸ் நம்ம கலெக்ஷனில் இருந்துச்சு, எக்ஸலில் இருந்துச்சு. அந்த 15 ரெக்கார்ட்ஸும் இங்கே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இனிஷியல் வேல்யூ நத்திங், கரண்ட் வேல்யூஸ்லாம் ரன் டைம் வேல்யூஸாக கரண்ட் வேல்யூஸ்லாம் பார்க்கலாம் சொல்லி பார்த்தோம். இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸலில் என்னென்ன டேட்டாஸ் இருந்துச்சோ எல்லா டேட்டாவுமே இங்கே நமக்கு வந்துருச்சு. சி இப்போ ப்ராசஸ் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரன்னிங்கில் இருக்குது. ப்ராசஸ் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது என்ன செய்யுது அப்படின்னு காட்டுதுன்னு பாருங்கள், சம்திங் ஸ்டில் யூஸிங் மாதிரி காட்டுது. கரெக்டாக? அந்த அப்ளிகேஷன் ஸ்டில் யூஸிங். பிகாஸ் நான் இந்த அப்ளிகேஷன் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதனால் இது நிறையா இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, எனக்கு வந்து லைசன்ஸ்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்போ சம்திங் ராங், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இதில். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டில் யூஸிங் திஸ் ஃபைல். நார்மலாகவே ஒரு ஃபைலை ஒரு யூசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு யூசர் வந்து என்ன செய்ய முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா, அதுதான் காட்டுது.
இப்போ ப்ளூ பிரிஸ்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி வேண்டியிருக்கும். இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு பிறகு எக்ஸலோட ஒர்க் இல்லை. உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்ஸ் நீங்கள் ஃப்ளோவில் போகிறீங்க, ஃப்ளோவில் போகும்போது இதுக்கு பிறகு உங்கள் பிஸ்னஸ் லாஜிக்ஸில் எக்ஸலோட யூசேஜ் இல்லை அப்படின்னு தெரியும் போது அந்த இன்ஸ்டன்ஸ் என்ன செஞ்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேயா? ஸோ அது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் இன்ஸ்டன்ஸ்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணணும் இல்லை, எல்லா இன்ஸ்டன்ஸுமே க்ளோஸ் பண்ணிடணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆல் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லிடுறேன். நிறைய இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை மட்டும் என்ன செய்யலாம், 1 இருக்கிறத க்ளோஸ் பண்ணு அல்லது 2 இருக்கிறத க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எதுனாலும் அதை க்ளோஸ் பண்ணிடுறதுனால நான் க்ளோஸ் ஆல் இன்ஸ்டன்ஸுங்கிற ஆக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணுறேன். அப் டு திஸ். So could not execute code switch because exception thrown by the code switch unable to set the display alert property of the application class. அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சுக்க முடியல. இதில் வந்து க்ளோஸ் இன்ஸ்டன்ஸ், க்ளோஸ் ஆல் இன்ஸ்டன்ஸ், எம்எஸ் எக்ஸல் விபிஓ ப்ராப்பர் சீக்வன்ஸ் இல்லை. இப்போ நான் திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப இதை செட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரன் டு தி ஸ்டேஜ். ஏன்னா நம்ம ஃபிசிக்கலெல்லாம் ஓப்பன் பண்ணோம், அப்போ இன்ஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சம் இம்பேக்ட் அங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிடுச்சா. இப்போ நான் ரீசெட் பண்ணலை. ரீசெட் பண்ணாமல் ப்ராசஸ் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா வந்து ரன்னிங் ஸ்டேஜில் தான் பாஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ போய் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது ஓப்பன் ஆகணும். இப்போ ரெண்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் இப்போ கரெக்டாக ஓப்பன் ஆகி 2 ஓப்பன் பண்ணாலும் அந்த ஃபைல் வந்துச்சு. இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ பாருங்கள், பட் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டில் ரன்னிங் ஸ்டேஜ் நான் பாஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் ஓப்பன் ஆகுது. ஏன்னா இந்த ஃபைலை யூஸ் பண்ண இன்ஸ்டன்ஸை நான் என்ன செஞ்சுட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ளோ பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எழுதும் போது எப்போவுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு பிறகு எக்ஸல் இனிமேல் இந்த எக்ஸலோட யூசேஜ் இல்லை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், எக்ஸல் இன்ஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். ரைட், ஃபைன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கே வாங்கியாச்சு, கரண்ட் வேல்யூஸ். நமக்கு அங்கேருந்து டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா, கிளியர். ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், எக்ஸலோடைய டேட்டாவை எங்கேருந்து எங்கே வாங்கணும், எக்ஸல்ல இருந்து ப்ளூ பிரிஸ்டோடைய கலெக்ஷனுக்கு வாங்கணும். இது கிளியர். இப்போ ஹவு டு கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் எக்ஸல். ஓகேவா?